இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவேன், நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஜெர்மானூஸிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். நண்பர்களே, மற்றும் ஒரு புதிய நாளிலும் இறை இயேசு உங்கள் அனைவரையும் காக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும், தேவைகளை அனைத்தையும் சந்திக்க வேண்டும், ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் இயேசு நம்மிடம் பேச விரும்புகிற வசனம் என்ன கேட்போமா? நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவேன், நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. யோபுவானவர் எவ்வளவு உறுதியாக தேவனிடம் தான் கொண்டுள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார் பாருங்கள். தேவரீரே, சகலத்தையும் நீர் செய்ய வல்லமையுள்ளவர், நீர் செய்ய வேண்டும் என்று என் வாழ்வில் நினைத்திருக்கும் ஒன்று கூட தடையே படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்பதாய் அழகாய் வசனமாய் ஒரு அழகான ஜெபமாய் யோபு ஏறெடுக்கிறார். I know that you can do everything. ஆமேன் என்று நீங்களும் இந்த நொடி உங்கள் மனதிற்குள்ளாக யோபுவைப் போல அறிக்கையிட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. அது அப்படியே நடப்பதை பார்ப்பீர்கள். இறை இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்யவிருக்கிற ஒன்று கூட நின்று போகாதவாறு பார்த்து கொள்வார். யாராலும் இயேசு செய்ய நினைப்பதை நிறுத்தவும் முடியாது. அதை நீங்கள் உறுதியாக விசுவாசியுங்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் அது பெரியது நண்பர்களே, வியப்பானது. அதை நிச்சயம் அனைவரின் கண்களும் காணும் பாருங்களேன். அப்படி இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகும் மேன்மையான காரியத்தின் நிச்சயம் அவரும் மகிமைப்படுவார். நீங்களும் இது என்னாலோ, என் படிப்பாலோ, என் முயற்சியாலோ, என் திறமையாலோ நிகழ்ந்தது அல்ல, என் ஆண்டவர் இயேசுவின் அன்பால், என் இயேசுவின் கிருபையால், என் தகப்பனின் அன்பாலும் வழிநடத்ததிலாலும் ஞானத்தாலும் எனக்கு இது என் வாழ்வில் நடந்தது என்று மனமகிழ்ச்சியோடு பலரிடம் பறைசாற்றுவீர்கள். அது உடல் நலமோ, குடும்ப காரியமோ, பிரிந்த உறவுகள் இணையும் காரியமோ, படிப்பில் பிள்ளைகளுக்கு வெற்றியோ, அல்லது வேலை ஸ்தலத்தில் ப்ரொமோஷனோ, பிசினஸில் பெயர் புகழ்ச்சி வளர்ச்சியோ, சொந்த வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சியோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு தன் அன்பான பிள்ளைகளின் வாழ்வில் ஆசீர்வாதமாய் நிறைவேற்ற விரும்பும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் எந்த பொறாமை கொண்ட கண்களோ, வசை நிறைந்த சொற்களோ, வஞ்சக எண்ணம் கொண்ட மனிதர்களோ தடுக்கவே முடியாது நண்பர்களே. இனி நிச்சயம் ஒரு நொடியும் தாமதிக்காது. மனமகிழ்ச்சியாய் இருங்கள். தேவ தாயிடம் ஜெபமாலைகளை செய்தும் ஒப்புக்கொடுங்கள். அன்னையும் துணையாக உங்கள் அருகிலேயே நிற்பார். உங்களுக்காக நம் தேவ அன்னை பரிந்தும் பேசுவார். தடைகளை தகர்த்து போடுவார். காரியங்களை வாய்க்கச் செய்வார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் என்று நான் நன்கு அறிவேன். நீர் நினைத்த எதையும் தடுக்க முடியாது. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே. இயேசுவே, இதை விசுவாசிக்கின்றேன். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் என்னென்ன காரியங்களை செய்ய நினைவாயிருக்கிறீரோ அதில் ஒன்று கூட தடைபடாமல் நடக்க உமது கிருபையை வேண்டி குடும்பமாய் உம் சந்நிதியில் நிற்கும் என் குடும்பத்தை பார்த்து எங்களை ஆசிர்வதியும், வழிநடத்தியருளும், நற்சுகத்தை தந்து காப்பாற்றியருளும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.